வருடங்களுடைய பிரமாவினால் ஆக்கப்பட்ட நாற்பகை யோனி 7 வகை தோற்றம் ஜீவ வேதனை ஒரு விடலை கோப்பாய் அவர் செய்திருக்கும் பாவ புண்ணியங்களுக்கு தக்கப்படி கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து சந்திரஹஸ்தனாகிய சிவபெருமான் எனக்கு இருந்த கட்டளைப்படி ராவணாலயம் சக்கரம் முள் இப்பாய் அட்டக்குழி அழக்குழி பழுப்பு காட்சி இருபத்தொன்று தேர் செய்யான் பாம்பு போன்ற விஷத்தந்திரை கொண்டு 4448 ஏழையும் செய்து கிண்ணறு கண்டகோலை பிட்டி சூழாயுதம் போன்ற ஆயுதங்களை கொண்டு இந்த பூமி மாதத்தை மிக நீதியோடு நேர்மையோடு ஆட்சி முன்னேறினேன். கிண்ணர்களையும் பெண்ணாய் முகங்களையும் தனிமுகங்களை கொண்ட அறக்களையும் கொண்டு இந்த பூமி மாதத்தை நீதியோடு ஆட்சி முன்னேறினேன். அப்படி சத்தியன் நீதி தவறி நடந்தால் என் சிம்மாசனத்துக்கு மேல் கட்டப்பட்டிருக்கும் மகமேல் பர்வதாமலையான் அருந்து என் சிரசில் வீட்டு என் சிம்மாசனத்துக்கு தகதகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் அக்கினி ஆற்றில் வீழ்ந்து இறங்குகிறேன். யாதொன்றும் ஆட்சியாகிறேன். அப்படிக்கு நீங்களை கவர வேண்டும். ஆனால் என் சொல்லாமல் இருக்க வேண்டிய நீதி எப்படி அவர் செய்திருக்கும் அப்படிக்கு நம் ஆட்சிக்குள்ளான அனைத்து ஜீவராசிகளை கொண்டு வந்துட்டாயா அவனுக்கு சிக்கம் சொல். பசுவின் இலக்கன்றுக்கு பாலை விடாமல் கருந்து அது வித்தாயா கட்டுக்கு பாலை விடாமல் பசுவின் இலக்கன்றுக்கு பாலை விடாமல் தந்த இப்போதே கத்தியால் குத்தி துண்டு துண்டாக வெட்டி கிடைக்குங்கள் அடுத்தவர் அறிவிக்கின்றார். இந்த ஆண்மகன் என்ன குற்றம் செய்தார்? நிதிஷ் வினோத் குமார். நிதிஷ் வினோத் குமார் என்ன பண்றான்னு தெரியுமா? என்ன செய்தான்? இன்னும் போறான் தாய் பாட மாட்டான். முடி இழுத்து போட்டு குத்து என்ன பண்றான்னு தெரியுமா? இவன் குடும்பத்துக்கு பாக்க வாங்கி கொடுக்கல காசு கொடுக்கணும். அம்மா வீட்டுக்கு தாயை இழுத்து போட்டு இவன் வாங்கிக்கலாம். இவன் குடிக்கிறதுக்கு பாட்டு இவனுக்கே
அம்மா பேச கேட்டியா? முடித்து போட வச்சியா? இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாம். 10 மாதத்துக்கு சீராட்டி வளர்த்த தாயை தாய் பற்றி அளித்தேன். கொண்டு செல்லுங்கள். அப்படியா? இவள் என்ன குற்றம் செய்தார்? முடிஞ்சு போச்சு. என்ன எதிர்பார்த்துட்டு வந்தா ஆயிரத்தி முடிஞ்சிட்டு உனக்கு எவன் வந்து உயிரை பிடிக்க போறாரு. உயிரை பிடிக்க போறாடா? ஆமா ஆமா. இவன் புதியவனா பழையவனா? உலகத்திலே புது ஏமா பழைய ஏமா இருக்கிறாங்க. இருக்கிறது ஒரே ஒரு ஏமன் தான். இவன் பழையவனா நினைச்சேன். ஏன்னா என் ஊர்ல இட்லி கடை போட்டிருக்கேன். ஆமா, எங்க மாமியார் கடை போட்டிருந்தாங்க. அவங்க வயசாக காலம் ஆயிட்டாங்க. அந்த கடையை என்கிட்ட கொடுத்து போனாங்க. எவரு இட்லி ஒண்ணு பொச பொசன்னு இவங்களுக்கு கொடுத்துருக்கும். நல்ல பொசு பொசு 2 இட்லியை வாங்கி 2 இட்லி கரோட்டு ஊத்தி நக்கிட்டு வந்துட்டான். வந்தவங்க என் மாமியார் தட்டி தண்ணி வந்துட்டா. யமந்தருமா போய் இங்க இருந்து போய் உங்க என்ன புத்திக்கிறாங்க? எப்படி பேச வேண்டும், அறிந்து பேச வேண்டும், புரிஞ்சு பேச வேண்டும். என்ன சொல்ற? ஏன் அங்கிட்ட போயிருக்க உயிரை பிடிக்காத முடிய உயிரை அவன் உயிரை பிடிக்காத அவன் போய் இட்லி கடை போடும்போது அந்த இட்லி தின்னுட்டு சட்டை தின்னு விட்டான். என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். நான் அப்படிப்பட்டவன். ஐயா, தேவதற்கு நான் ஒருவன். அப்படி இருக்க பூலவத்து நான் அவை எனக்கு வேணும். வந்தவனே என்னை பார்த்து யாரா புதியவனா அப்படி நினைத்து கணவனை விடுத்து கணவனுக்கு துரோகம் செய்ய அப்படி இருக்க என்ன செய்யணுமா? புலியாட்சி கொண்டு இவளை அடித்து இவருக்குள் தள்ளி அது மட்டுமல்லாமல் அக்கிரி கம்பத்தி கட்டி அடி செய்ய 10 எடுத்து சொல்றாரு. இன்றைக்கு நம் வாக்களிக்குள்ளான அனைத்து ஜீவராசிகளை கொண்டு வந்து விட்டார். இன்னைக்கு உயிரை பிடிக்க முடியாது. என்னுடைய தொழில் உயிரை பிடிப்பது. அதை விடுத்து இன்னைக்கு பிடிக்க முடியாது என்று காரணம். ஐயா, இரவு 7ஆவது
ஐயா ஏகாதசியில் நான் மீனை பிடிக்கக் கூடாது. வீரர்களை பிடிக்க கூடாது. அப்படிக்கு இங்க எனக்கு மகிழ்ச்சியான நாள். ஓய்வு விட்டனா? ஆமா. அப்படி ஏதாவது செய்தி இருக்கின்றதா? ஐயா சந்தோஷமான செய்தி. என்ன செய்தி? தேவ ஓத்திலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக தேவசபை கூடுவது பழக்கம். வணக்கம். அதனால தேவசபையில் இருந்து நிகிர வந்துக்கிறீங்க. அப்படியா? வருமாறு கட்டளை. அடுத்து தேவர்களுக்கு நிகிர அனுப்பி அடுத்து தேவர்கள்லாம் நிகிர போய்விட்டு அப்ப நமக்கு வந்து நமக்கு வந்திருக்கு. அப்படி என்றால் புறப்படி. இந்த சந்தோஷமான நேரம் நம்ம தேவர்கள் புறப்படு. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.